ஒரு தலைவருக்கும் ஒரு நடிகருக்கும் என்ன வித்தியாசங்கிறதே தெரியாம நம்மள என்டர்டெயின் பண்ண வந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்டர்டெயின்மெண்டா மாறி இன்னைக்கு கரூர்ல இவ்வளவு உயிர் பறி போயிருக்கு அப்படிங்கறது மிக வருத்தமான விஷயம். இப்படி ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சரி, பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்திற்கும் சரி எந்த ஒரு இரங்கலையும் எந்த ஒரு ஆறுதலையும் தெரிவிக்காம வீட்டுக்குள்ள போய் எப்படி உங்களுடைய தலைவர் கதவை சாத்திக்கிட்டாரோ அதே மாதிரி தற்குறித்தனமா எப்படி அரசு மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் வந்தாரு, எப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவ்வளவு சீக்கிரம் வந்தாரு, முதலமைச்சர் எப்படி 1 மணிக்கு வந்தாரு, அவர் எப்படி அவ்வளவு சீக்கிரம் இரங்கலை பதிவிட்டாரு, எப்படி கரண்ட் கட்டாச்சு, ஏன் போலீஸ் போதிய பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் குறுகிய இடத்தை அரசாங்கம் கொடுத்துச்சுன்னு அடுத்தவங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்காம உங்க தலைவர் எப்படி கரூர்ல இருந்து இந்த சம்பவம் முழுசா தெரியறதுக்கு முன்னாடியே சென்னைக்கு 40 நிமிஷத்துல போனாரோ ஏன் அதே 40 நிமிஷத்துல சென்னையில இருந்து கரூருக்கு வர முடியல அவரால? ஏன் 7 மணி நேரம் தன்னுடைய தொண்டர்கள் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறி செத்தாலும் பரவாயில்லன்னு சவகாசமா வந்தாரு அப்படிங்கறது கொஞ்சமாவது சிந்திக்கணும். இனிமேலாவது அடுத்தவங்க மேல குற்றம் சுமத்தாம நடந்து முடிஞ்சதுக்காக வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அப்படிங்கிற ஹேஷ்டாக் கேனத்தனமா இன்னும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காம கரூர் மக்களுடைய ஜஸ்டிஸ்க்காக பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கான நீதி கிடைக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ண